ஹரிவோம் மகா காளி. அண்மையில் ஒரு அன்பர் அடியனை சந்தித்து சில பல தெய்வீக அனுபவங்களை பேசி கொண்டிருந்தார். அப்போ நான் அவரிடம் கேட்கிறேன், உங்களுடைய குலதெய்வம் என்ன, எந்த ஊரில் இருக்கு, சுவாமி பேர் என்னன்னு கேட்கிறேன். இந்த கேள்வி சந்திக்கக்கூடிய அன்பர்கள் யாவரிடமும் அடியேன் கேட்கிற ஒரு கேள்விதான். அப்போ அவர் சொன்னார், எங்கள் குலதெய்வம் சீலக்கார அம்மா, அதுதான் எங்கள் தெய்வம் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அடுத்ததாக ஒரு வினா எழுப்புகிறேன் அவரிடம். இதுவும் குலதெய்வம் என்னதுன்னு சொல்கிற ஜனங்களிடம் கண்டிப்பாக கேட்கிற ஒரு உபகேள்வி இது. அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய குலதெய்வம் குடியிருக்கிற அந்த ஆலயத்தில் இதர உப தெய்வங்கள், ஏவல் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் என என்னென்ன தெய்வங்கள் அங்கே உடன் அமர்ந்திருக்கிறது, சன்னதிகளாகவோ மேடையாகவோ அமர்ந்திருக்கக்கூடிய இதர தெய்வங்கள் என்ன, அதனுடைய பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்திருந்த அந்த அன்பர் சொல்கிறாரு, அது அங்கே சில சாமியெல்லாம் இருக்குங்க, நாங்கள் போனோம்னா எங்கள் குலதெய்வம் மூல தெய்வமாக இருக்கிற பிரதான கர்ப்ப கிரகத்தில் அமர்ந்திருக்கிற சீலக்கார அம்மாவை கும்பிடுவோம், அதுக்கு பூசாரி பொங்கல் வைப்பார், அவரே இதர சன்னதிகளில் போய் சுவாமிக்கு மணி அடித்து தூபதீபம் காட்டிட்டு வருவார், வழிபாடு முடித்து நாங்கள் வந்துடுவோம். ஆனால் நீங்கள் கேட்ட போது தான் நான் இதெல்லாம் யோசிக்கிறேன். எங்கள் கோயிலில் பெரியாச்சி இருக்குது, வீரன் இருக்கார், இன்னும் அப்படி இப்படி சில தெய்வங்கள் அங்கு உருவமாக இல்லாமல் ஒரு மேடையில் சிறு சிறு கற்கள் வடிவில் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் நான் அதெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னது, உங்களுடைய குலதெய்வ கோயில் வளாகத்தில் அந்த குலதெய்வத்தோடு சேர்ந்து பெரியாச்சி இருக்கா? அடாட, எத்தனை பெரிய பாக்கியம் உங்களுக்கு! குலதெய்வங்களாக நமக்கு கிடைக்கிற அந்த தெய்வங்கள் இருக்க, ஒவ்வொன்றுமே அந்த குலதெய்வத்தினுடைய சங்கிலி பிணைப்பு மாதிரி. மூல தெய்வம் மட்டும்தான் முக்கியம், மற்றது முக்கியம் இல்லைன்னு நினைப்பதே ஒரு பிழை. ஒரு வீட்டுக்கு நீங்கள் விருந்தாடியாக போகிறீங்க, அங்கே தாத்தா பாட்டி இருக்கிறார், மாமா அத்தை இருக்கிறாங்க, அல்ல சித்தப்பா சித்தி இருக்கிறாங்க, இன்னும் சில உறவினர்கள் அந்த வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வீட்டில் பெரியவங்க தாத்தாவை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன், மற்றவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற நோக்கம் எனக்கு பெருசாக கிடையாதுன்னு போய் சொல்லுவீங்களா? அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிற போது அந்த வீட்டில் இருக்கிற அனைத்து உறவினர்களும் அகமகிழ்ந்து உங்களை வரவேற்றால்தான் உங்களுடைய வருகை ஆனந்த வயப்படும். அதேபோல் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற யாவரிடமும் அளவலாவி மகிழ்ந்தாதான் அவர்களுடைய உள்ளமும் பூரிக்கும். அது மாதிரி இந்த குலதெய்வம் என்பது நம் முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு தந்திருக்கிற ஒரு தெய்வ பந்தம். நம்மளுடைய உறவினர்கள் என்பவர்கள் ஒரு மானுட பந்தம். நம்மளுடைய பிறப்பினால் ஒரு பந்த பிணைப்பு ஏற்படுகிறது. அதனால் அவர்களை உறவினர்களாக நாம் ஏற்கிறோம். அந்த உறவுகள் மாறாதது. அதுபோலதான் இந்த குலதெய்வ மரபில் வரக்கூடிய உபதெய்வங்கள், உபதேவதைகள் என்பதும் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர் மரபில் தொன்று தொற்று வரக்கூடிய தெய்வ பந்தம். நீங்கள் ஒரு சாமிக்கு ரொம்ப உயர்வாக செய்வதும், அதே வளாகத்தில் உங்களுடைய குடியை காக்கக்கூடிய காவல் தேவதைகளாக அல்ல தெய்வங்களாக, ஏவல் தெய்வங்களாக
குலதெய்வத்தினுடைய பிரதான உபதெய்வங்களாக தெய்வத்தின் உத்தரவுக்கு ஓடோடி சென்று செயல்படுத்துகிற உதவி தெய்வங்களாக இருப்பவர்களையும் நாம் கைதொழுது மண்டியிட்டு அவர்கள் மனம் குளிரும் அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டாமா? குலதெய்வங்கிறது எங்களுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த அம்மாவை தான் பார்ப்போம், இதர தெய்வங்களெல்லாம் நாங்கள் பெருசாக ஏறெடுத்து பார்க்கறது இல்லைன்னு சொல்வது பெரிய பிழையாது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். இத்தகைய ஒரு பிழை ஜனங்க பலர் செய்கிறார்கள். மூலஸ்தானத்தில் இருக்க சுவாமிக்கு வஸ்திரம் எடுப்பாங்க, சந்தன காப்பு செய்வாங்க, அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க, பெரும் படையல் பிரசாதங்கள் பண்ணுவாங்க. அதே பக்குவத்தோடு அதே சிறப்போடு அதே ஆலயத்தில் இருக்கிற இதர தெய்வங்களுக்கும் எவ்வித குறையும் இல்லாமல் செய்ய வேண்டுமே என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படாமல் போவது ஒரு ஆச்சரியத்துக்குரியதாகத்தான் அடியேன் கருதுகிறேன். இப்போ இவர் இந்த பெரியாச்சி எங்கள் ஆலயத்தில் இருக்கு, எங்கள் குலதெய்வ கோயிலில் பெரியாச்சிக்கு ஒரு சன்னதி இருக்கு என்று அவர் சொன்னதும் எனக்குள்ள ஒரு பரமானந்த உணர்வு ஏற்படுது. பழைய நினைவுகளுக்குள் நான் பயணமாகிறேன். காரணம், என்னுடைய சிறு வயது குழந்தை பருவம் என்பது திருவாரூருக்கு அருகே அடியக்கமங்கலம் எனும் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலிருந்து உள்முகமாக மேலும் பயணிக்கிற போது நெடுங்குடின்னு மற்றொரு சிறு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் ரொம்ப ஒரு கால்ச்சட்டை பருவ காலத்தில் நாங்கள் குடியிருந்தோம். அந்த ஊரினுடைய மாரியம்மன் கோயிலில் பெரியாச்சிக்கு ஒரு சன்னதி உண்டு. சிறு வயதில் அம்மாவின் கரம் பிடித்து அந்த ஆலயத்திற்கு சென்றிருக்கிறோம். ஒரு ரவுத்திர தோற்றமாக, கொடூர தோற்றமாக, வயோதிக பெண்மணியாக காட்சி தருகிற ஒரு தெய்வம் அந்த சன்னதியில் இருக்கு. பெரியாச்சி கருப்பு சேலை உடுத்தி இருக்கும், மிரட்டுகிற விழிகளும் தொங்குகிற நாக்குமாக 8 கரங்களோடு ஒரு உக்கிர தெய்வமாக அந்த பீடத்தில் அமர்ந்திருக்கும். குழந்தை பருவத்தில் அந்த சன்னதிகிட்ட போகிற போது மிகுந்த அச்சம் நம்மை அறியாமல் ஏற்படும். தாயை நெருங்கி அணைத்து கொள்கிற நிலை குழந்தைகளுக்கு ஏற்படும். என்னடா சுவாமி இப்படி பயமுறுத்துதேன்னு. ஆனால் அந்த சன்னதியில் இருக்கிற ஒரு பூசாரி உபூதி எடுத்து வந்து பல இடங்களில் அந்த பெரியாச்சி சன்னதியை தூபதீபம் காட்டி பராமரிக்கக்கூடியவர்களாக வயோதிகமான பாட்டிகள் இருப்பார்கள். அவர்கள் ரொம்ப பாசத்தோடு அந்த பெரியாச்சியினுடைய விபூதியை எடுத்து குழந்தைக்கு நெற்றியில் பூசி, ஆத்தா கூடவே இருப்பா என்று சில நல்வார்த்தைகளை சொல்கிற போது அச்சத்தோடு நின்று கொண்டிருக்கிற அந்த குழந்தை விபூதிப்பட்ட அந்த கணமே ஒரு புதுவிதமான தைரியம் பிறக்கும். ஓ, நம்ம ஆத்தா தானா, அது நம்ம பாட்டி தானா, நமக்கு ஏதோ ஒரு பந்தம் உடையவங்க தான், நம்மளை பயமுறுத்தலை, மிரட்டலை, அவங்க நமக்கு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அந்த குழந்தையால் உணர்ந்து கொண்டு விட முடியும். அது மாதிரி அந்த பூசாரிகள் வழி நடத்துவர். அந்த நினைவு எமக்குள் ஏற்பட்டது. அடட, பெரியாச்சி குலதெய்வமாக, குலதெய்வ ஆலயத்தில் ஒரு சன்னதியாக கிடைப்பது ஒரு பேரல்லவா? காரணம், இந்த பெரியாச்சி என்பது யார்? அவள் ஒரு ரௌத்திர காளி தானே, பார்வதியினுடைய மற்றொரு அம்சம் தானே. அந்த பெரியாச்சி கிடைப்பது ஒரு பெரும் பாக்கியம் அல்லவா? நீங்கள் பெரியாச்சி உங்களுக்கு இருக்கு, அதுக்கு என்ன பிரசாதம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தனியாலாம் பிரசாதம்லாம் பண்ணுறது இல்லைங்க, நாங்கள் எப்பொழுதும் பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணுவோம்,
மூலஸ்தானத்துக்கு. அதிலே கொண்டு போய் ஒரு கை வச்சு அவர் தூபம் காட்டிடுவார், தனியாலாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னார். இந்த பெரியாச்சிக்கென்று சில சம்பிரதாயங்கள் இருக்கிறதே, அதை உங்கள் ஊர் பூசாரி சொல்லலையா? இல்லைங்க, அது பழைய கால பூசாரிகள்லாம் போயிட்டாங்க, இப்போ ஏதோ ஆள் இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள இளம் பிள்ளைகள் யாரோ வந்து பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விஷயமும் புரியவும் மாட்டேங்குது, சொல்லவும் தெரியல, ஏதோ ஒரு கால ஓட்டத்தில் பல கோயில்களுக்கு ஆள் கிடைக்காத நிலை, என்ன பண்ண சொல்கிறீங்க என்று ஒரு சலிப்பை வெளிப்படுத்தினார். எனக்கு இந்த பெரியாச்சி குறித்து பேச வேண்டும், பெரியாச்சி குறித்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரும் ஆவல் அந்த கணமே ஏற்பட்டு விட்டது. நம்முடைய தமிழகத்திலிருந்து 200-300 ஆண்டுகளுக்கு முன்பே கடல் மார்க்கமாக கரும்பு தோட்டங்களுக்கும் இதர பல பணிகளுக்குமாக வேறு வேறு தேசங்களில் போய் குடியேறினார்களே, அப்படி குடியேறியவர்கள் தங்களோடு கொண்டு சென்ற தெய்வங்களில் ஒன்று பெரியாச்சி. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மொரீஷியஸ், ஃபிஜி இப்படி பல தேசங்களில் பெரியாச்சிக்கு என்று ஒரு சன்னதியை தாங்கள் எழுப்புகிற ஆலயங்களில் கட்டாயம் ஏற்படுத்துகிறார்கள். இந்த பெரியாச்சிக்கு சில பல சொல்வழக்க கதைகள் சமூகத்தில் உலாவுகிறது. ஆனால் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் பல குடும்பங்களில் இன்றளவும் பெரியாச்சி வழிபாடு நீடிக்கிற நிலையில் அவர்களிடையே நிலவிக் கொண்டிருக்கிற பெரியாச்சி குறித்தான ஓர் சொல்வழக்க கதை இணையத்தில் இதுகாரும் பேசிக்கொண்டிருக்கிற கதைகளிலிருந்து பெருமளவு மாறுபடுகிறது. திருவாரூரை அடுத்திருக்கிற தப்லாம்புலியூர் எனும் கிராமத்தில் கிராமிய கலைகளில் பெரும் ஆசானாக விளங்கக்கூடிய சிவசித்தர் ஜெகநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு நம்மூர் வழக்கத்தில் பெரியாச்சி அம்மன் குறித்து சொல்லப்படுகிற சொல்வழக்கு கதை என்ன என கேட்டேன். அப்போ அவர் பெரியாச்சி அம்மன் குறித்தான அப்பகுதியில் ஜனங்களிடம் நிலவுகிற அந்த கதையை எம்மோடு பகிர்ந்து கொண்டதோடு பெரியாச்சி அம்மன் அழைப்பு பாடல் ஒன்றையும் அந்த உரையாடலினுடைய இறுதியில் நம்ம பாடி அதில் அடியனுக்கும் ஒரு ஆசி ஏற்படும்படி செய்து அந்த உரையாடலை நிறைவு செய்தார். முன்பொரு காலத்தில் பாண்டிய தேசத்தில் வல்லாள மகாராஜான்னு ஒரு அரசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வலுவான வரங்களை பெற்று ராஜ்யத்தை நடத்துகிறான். நல்ல வரங்கள் பல பெற்றிருந்தாலும் தனக்கு துன்ப துயரம், ஆபத்து, மரணம் எளிதில் வர முடியாத அளவுக்கு தெய்வ வரங்களால் தனக்கு சுற்றி வேலி கட்டி கொண்டு ஒரு அசுரத்தனமான ஒரு ராஜ்யத்தை அவன் நிகழ்த்துகிறான். அவனுடைய ராஜ்யத்தில் அரக்கர்களும் அசுரர்களும் மகிழ்வோடு வாழ்கிறார்கள். அநீதி இழைப்போர், அயோக்கியர்கள், அதர்மம் புரிபவர்களுக்கு அவனுடைய ராஜ்யம் சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லோர் பாதிக்கப்படுகிறார்கள். சிவனை நோக்கி வனத்தில் தவம் புரியும் முனிவர்கள், ரிஷிகள் அடித்து துரத்தப்படுகிறார்கள். செய்தி அறிந்து தேவலோகத்தில் வாழ்கிற தேவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் யாராலும் எதுவும் செய்ய இயலவில்லை. காரணம், அவன் பெற்றிருக்கிற வரங்கள் அப்படிப்பட்டது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் அண்ட சராசரமும் நடுநடுங்கும் அளவுக்கு ஒரு செய்தி பரவுகிறது. இந்த வல்லாள மகாராஜனுடைய தவத்தில் மயங்கிய சிவன் ஒரு வரத்தை கொடுத்து விட்டார். அந்த வரம் சித்தியானால் மொத்த ராஜ்யமும், இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த ராஜ்யத்தினுடைய ஆளுமைக்கும் அவனே அரசனாகி விடுவான் என்னும் அளவுக்கு ஒரு சூழ்ச்சியான வரத்தை அவன் பெற்றிருக்கிறான்.
தேவர்கள் எல்லாம் கதறிக்கொண்டு கைலாயம் போய் நிற்கிறார்கள். பிரம்மா விஷ்ணு போன்ற பெரும் தெய்வங்கள் போய் நிற்கிறார்கள். என்ன இப்படி ஒரு பிழை நேர்ந்து விட்டதே, அவனோ ஒரு அசுரன், தீயவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஏதோ ஒரு வடிவில் உங்களிடம் நற்பெயர் பெற்று நல்லவன் போல் நடித்து இதுகாரம் யாரும் பெற முடியாத வரத்தை உங்களிடம் பெற்றுவிட்டான். என்ன வரம்? எனக்கு இதுவரை குழந்தை இல்லை. சிவபெருமான், நீங்களே எமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். உங்களுக்கு தந்தை என்கிற ஸ்தானத்தை நான் இந்த பூலோகத்தில் அடையணும். இந்த ஒரு பேரை எனக்கு கொடுங்க, இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க என கேட்டு அவர் அதுபடி நடக்கட்டும் என்று சம்மதத்தை பெற்றுவிட்டார். அந்த வல்லாள மகாராஜானுடைய மனைவி கார்குழலி கர்ப்பம் தரித்து விட்டாள். வயிற்றில் சிவ குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது, தெய்வ குழந்தை. சிவன் அங்கே கருவாக வளருகிறார். அப்படி வளர்கிற போது சிவனிடமிருந்து ஆற்றல்கள் அங்கே அந்த குழந்தைக்கு போய் சேருகிறது. சிவனுடைய ஆற்றல்கள் பலவீனப்படுகிறது, உடல் மெலிகிறது. அவருடைய நிர்வாகத்தில் இயங்குகிற அந்த அண்ட சராசரம் தடுமாறுகிறது. இவ்வளவு சிக்கல்கள் தோன்ற ஆரம்பித்ததும் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். இன்னும் சில மாதங்களில் குழந்தை பிறக்க இருக்கிறது. நீங்கள் பூலோகத்தில் அவனுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டால் அனைத்து ராஜ்யத்தின் நிர்வாகமும் பூலோகத்தில் இருந்து நிகழும். அவனுடைய பிடியில் மடியில் இருந்து நடக்கும். அதன் பிறகு என்ன நடக்கும்னு தெரியல. இப்படி ஒரு சங்கடத்தில் நாங்கள் எல்லோரும் தவிக்கிறோம். ஏற்கனவே அவன் கொடுங்கோலன், இதுக்கு ஒரு விமோசனம் உடனே நாம் காண வேண்டும் அப்படின்னு ஒன்று கூடி முறையிடுகிறார்கள். இப்போ பார்வதி தேவி அருகில் இருந்தவர்கள் எல்லோரையும் அமைதிப்படுத்தி, இதனுடைய ஆபத்தை யாம் உணர்கிறோம். சிவன் எங்கு செல்கிறாரோ அங்கே சக்தி சென்று விடுவாள். அதனால் இது என்னையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய்விடும். அனைத்து இயக்கத்தையும் அடக்கம் செய்து விடுகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு போகிற ஒரு விளைவு இது. அதனால் உடனே இதற்கான நடவடிக்கைகளை நானே எடுக்கிறேன் என்ன பார்வதி தேவி எழுந்து ஒரு நீண்ட ஊன்றுகோல், ஒரு பிரம்பு தடி ஒன்றை சிவபெருமான் கைகளில் கொடுத்து, உங்களிடம் மீதம் இருக்கும் ஆற்றல்களை இந்த பிரம்பில் ஆவாகனம் செய்து விடுங்கள். மிச்சம் இருக்கும் பிரபஞ்ச ஆற்றல்களுடைய இயங்கு சக்தியாக உங்களிடம் இருக்கிற விஷயங்களை இந்த பிரம்புக்குள் சேர்த்து விடுங்கள். இந்த பிரம்போடு நான் பூலோகம் செல்கிறேன், ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று சொல்கிறார்கள். அதன்படி சிவனுடைய ஆற்றலை பிரம்பில் வாங்கிய பார்வதி தேவி பூமிக்கு வந்து இறங்குகிறார். தன்னுடைய உருவத்தை ஒரு வயோதிக மருத்துவச்சி போல் மாற்றிக்கொண்டு விடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தில் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த மருத்துவச்சிகள் பலரை தன்னுடைய மாயா சக்தியின் மூலம் மறைத்து விடுகிறார். அரச சபையிலிருந்து சிப்பந்திகள் போய் மருத்துவச்சி வீடுகளில் போய் கதவை தட்டுறாங்க. பல வீடுகளில் மருத்துவச்சிகள் இல்லை. அப்படி இருக்கிறவர்களும் ஏற்கனவே உடல் சுகமில்லாமல் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற நிலையோடு இருக்கிறார்கள். நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நல்ல விதமாக ஒரு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும். அப்படி நடந்து அந்த குழந்தையை எடுத்தால்தான் அந்த சிவனை தன்வசப்படுத்த முடியும். தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்டி போட முடியும். பெரிய ஒரு பதப்பதைப்போடு இருக்கிறான். எல்லாம் நல்ல விதமாக நடக்கணுமே, அண்ட சராசரத்தையும் நாம் கட்டி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இன்னும் சில நாளில் ஏற்பட இருக்கே என்கிற ஒரு பெரும் இயக்கம் தவிப்போடு நின்றுட்டு இருக்கிறான். நாலா பக்கமும் சிப்பந்திகள் ஓடி ஓடி தேடுகிறார்கள்.
அந்த நேரம் வனத்தில் மருத்துவச்சியாக மாறுவேடமத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிற பார்வதி தேவியை இந்த அரச சிப்பந்திகள் பார்க்குறாங்க. ஒரு வயோதிகமான ஒரு மருத்துவச்சி தெரிகிறாளே, நீ யாரம்மா, எந்த ஊர்லேருந்து வர, என்ன இங்கே இருக்கிற? நான் சில மூலிகைகள் பறிக்க வந்திருக்கிறேன்ப்பா, நான் ஒரு வைத்தியம் இல்லையா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அடாடா, நல்லதா போச்சு, இன்னும் ஒரு 2 நாட்களில் எங்கள் ராணிக்கு பிரசவம் பார்க்கணும், நீ வந்து பிரசவம் பார்த்தீங்கன்னா கை நிறைய எங்கள் அரசர் பொண்ணும் பொருளும் கொடுப்பாரு, நீ என்ன கேட்குறியோ எல்லாம் கொடுப்பாரு, வா வான்னு ஆசை வார்த்தை சொல்லி கூப்பிடுறானுங்க. அப்படியா, எனக்கு பல்லக்கு கொண்டு வா அப்படின்னு பல்லக்கு கேட்டு ராணியினுடைய அரண்மனைக்கு பார்வதி தேவி போய் சேர்கிறார். அங்கே அரசனிடம் சொல்கிறாள், நான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்றால் தனி அறை வேண்டும், உதவிக்கு யாரும் வேண்டாம். அப்படிதான் நான் பிரசவம் பார்ப்பேன், பூட்டிய அறையில் தான் பார்ப்பேன். சரி பாருங்க, இப்படியே நல்ல விதமாக குழந்தை வந்து சுகப்பிரசவமாக நீங்கள் எடுத்து கொடுக்கணும், எந்தவித காயமும் வரக்கூடாது என சில நிபந்தனைகளை சொல்லி தனி அறை கொடுக்கிறான். உள்ளே சென்ற பார்வதி தேவி கதவை தாளிட்ட பிறகு அந்த ராணியை தன் மடி மீது கிடத்தி அவளை மயங்கச் செய்து அவளுடைய வயிற்றை கிழித்து, அநேகமாக இந்த பூலோகத்தில் நடந்த முதல் சிசேரியன் அதுவாக தான் இருக்கும், வயிற்றை கிழித்து குழந்தையை தூக்கி விடுகிறார்கள். கையில் தூக்கிய அந்த குழந்தை பூமியில் பட்டு விடாமல் ஒரு கையால் உயர்த்தி பிடித்ததோடு மற்றொரு கையில் இருந்த சிவப்பிரம்பை கொண்டு அந்த குழந்தையிடமிருந்த சிவ ஆற்றலை மறுபடியும் பிரம்புக்கே மாற்றிக்கொண்டு விடுகிறாள். இப்போது அது ஒரு சாதாரண மானுட குழந்தையாகிவிட்டது. உள்ளே பிரசவம் நடக்கிறது என எண்ணி கதவுக்கு வெளியே குறுக்கே நடந்து கொண்டிருந்தவன் காதுகளில் ஒரு விதமான மரண ஓலமும் கொடூர ஓசைகளும் கேட்கிறது. என்ன நடக்குது? பிரசவம் நடக்குதா? என்ன நடக்குது? கதவின் சாவி துவாரத்தின் வழியே அரசன் கண்கொண்டு பார்க்கிறான். அங்கே இவன் அனுப்பிய மருத்துவச்சி கிழவிக்கு பதிலாக 8 கரங்கள் அசைந்தாடுகிற ஒரு ஆக்ரோஷ தோற்றத்தோடு ஒரு உக்கிர காளியாக விழிகள் பிதுங்கி நிற்கிற வெப்ப காட்சியையும் வாயெங்கும் குருதி கொட்டுகிற நிலையும் அரசியினுடைய குடலும் தொப்புள் கொடியும் மென்று தின்கிற தோற்றமும், ஆகா, யாரோ ஒரு மாயக்கிழவி நம்மை ஏமாற்றி உள்ளே போய்விட்டால், அரசியை கொன்றுவிட்டால் உடனே கதவை இடித்து திறங்கள் என உத்தரவிடுகிறான். கதவை இடித்து திறந்த கணத்தோடு உள்ளே வந்த அரசன், ஏ கிழவி, என்னையே ஏமாற்றி விட்டாயா, யார் நீ என கையில் இருந்த வாளை ஓங்குகிறான். ஓங்கி அவனை அம்பாள் தன்னுடைய மூச்சு காற்றினால் ஊதி தள்ளுகிறாள். சுழன்றடித்து தேவியின் பாதத்தில் வீழ்கிறான். அப்படியே ஒரு காலை எடுத்து அவனது கழுத்தில் வைத்து அவனை சம்ஹாரம் செய்து விடுகிறான். காலுக்கு கீழே அரசன், மடியில் அரசி. அந்த தேசத்தை கொடுங்கோலனாக நடத்தி வந்த அந்த கொடுமைக்கார அரச ஆட்சி அன்றோடு முடிவுக்கு வருகிறது. அதை அறிந்து ஜனங்கள் எல்லோரும் ஆனந்த கூத்தாடுகிறார்கள். அரச சபைக்கு வந்து தேவியின் காட்சியை கண்டு கைதொழுகிறார்கள். அம்மா, மருத்துவச்சியாக வந்து எங்களுக்கு மறுவாழ்வு தந்து விட்டாயே, உன்னுடைய அனுகிரகம் எங்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். எங்கள் நிலத்தில் உனக்கு ஒரு கோயில் கட்டுகிறோம். எங்கள் வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு நீ ஒரு மருத்துவச்சி போல அனுகிரகம் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவமும் அவர்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கு அருளும் நீ தந்தருள வேண்டும் என பக்தி பரவசத்தோடு ஜனங்களெல்லாம் கூடி அம்பாளை வழிபடுகிறார்கள். அப்போது அவளுக்கு பெரியாச்சி என்கிற நாமம் கிடைக்க, அவ்வளமே ஆகட்டும் என்று அவள் அங்கே சன்னதி கொள்கிறாள்.
அதுவே பெரியாச்சிக்கான ஜனங்கள் வழக்கில் இருக்கிற புராணக்கதை என ஜெகநாதன் சொல்லி முடித்தார். பெரியாச்சி படையலுக்கான அரிசியிலிருந்தே மாறுபட்ட ஒரு விஷயங்கள் தொடங்குகிறது. அத்த புழுங்கல் அரிசின்னு பெரியாச்சி படையலுக்கு பயன்படுத்துகிற அரிசிக்கு பேர். அது என்ன அத்த புழுங்கல் அரிசி? இப்போது அதெல்லாம் பல இடங்களில் நடைமுறைகளில் இல்லை. நெல்லை அவிச்சு அரிசியாக்குகிற போது புழுங்கல் அரிசி வருகிறது. அப்படி அவிக்கிற அந்த நெல்லை அரைப்பதத்தில் அவிச்சு அதன் பிறகு உரலிலிட்டு குத்தி எடுக்கிற அந்த புழுங்கல் அரிசி இருக்கே, அதை அத்த புழுங்கல் அரிசின்னு சொல்கிறாங்க. அந்த அரிசியில் சோறு வடிக்க வேண்டும். அதோடு அவிச்ச முட்டைகளை இலையில் பரப்ப வேண்டும். முட்டையிடும் பெட்டை கோழியை குழம்பு வைக்க வேண்டும். கருவாடு கத்திரிக்காய் போட்டு மற்றொரு குழம்பு வைக்க வேண்டும். முருங்கைக்கீரை பொரியல் செய்ய வேண்டும். சில ஊர்களில் புண்ணாக்கு கீரை என்கிற ஒரு கீரையை அந்த இலையில் பரிமாறுகிறார்கள். இன்னும் சில இடங்களில் இவற்றோடு சேர்த்து கொழுக்கட்டைகளும் வைக்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு பிரம்மாண்ட படையலை செய்து அதுக்கு தூபதீப சாம்பிராணிகள் காட்டி அதன் பிறகு அந்த படையலில் இருந்து பிரசாதமாக வந்திருக்கும் பக்தர்களுக்கு பிடிசோறு கொடுப்பார்கள். அதை பெற காத்திருப்பார்கள். அந்த பிடிசோறு பிரசாதம் என்பது பலருடைய நோயை குணமாக்குவதும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குவோருக்கு ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதாகவும், மாந்திரீக தோஷங்கள்னால பீடிக்கப்பட்டு பெரும் துன்பங்களை சந்தித்தவர்களுக்கு அத்தகைய தோஷங்களிலிருந்து நிவாரணம் தரக்கூடியதாகவும் இந்த பிரசாத படையில் இருக்கிறது என்கிற நம்பிக்கை இன்றளவும் கிராமங்களில் நீடித்து கொண்டிருக்கின்றன. இப்படி இந்த பெரியாச்சி என்கிற ஒரு தெய்வம் தமிழகத்தை விட இங்கிருந்து என்றோ இடம்பெயர்ந்தவர்களால் பல நாடுகளில் செல்வாக்கோடு கொண்டாடப்படுகிறது. பெரியாச்சியினுடைய நினைவுகளும் அந்த பக்தியும், அதை குறித்து பேசுகிற போது எமக்குள் ஏற்பட்ட மகிழ்ச்சியும் அளவில்லாதது. ஹரிவோ மகாகாளி. மாயனது தங்கனி பரமனது மங்கனி மயானத்தில் நின்ற உமையே பல்லாதராஜன் மனைவியின் வயிற்றை பிளந்து குழந்தையை கையில் எடுத்து பரமன் உயிர்ந்த ஆட்சி பெரியாட்சி எனையாளும் காமாட்சியே, நீ வரவேணும் வரவேணும் வாய்விட்டு நான் அழைத்தேன் வாடியம்மையன் தாயே, வாய்விட்டு நான் அழைத்தேன் வாடியம்மையன் தாயே. அம்மா பல்லழகு 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 நீ கோடாலி பல்லழகு கோடி முட்டை கண்ணழகு கோடாலி கோடாலி பல்லழகு கோடி முட்டை கண்ணழகு கோத்த முட்டு வடம செய்ய உன் கொங்கை ரெண்டும் பாடுக, கோத்த முட்டு வடம செய்ய கொங்கை ரெண்டும் பாடுக. ஏற்றவர்க்கு வரம் தருவாய் எக்கால தேவியரே, எக்கால தேவியரே. சிக்கெல்லாம் போட்டு என் தாயை பெரியாட்சி வாருமடி ஈஸ்வரிய, என் தாயை பெரியாட்சி வாருமடி ஈஸ்வரிய. அத்தை முழுங்கரிசி அம்மா அத்தை முழுங்கரிசி ஆக்கி வச்சேன் கோழி முட்டை, கோழி முட்டை கருவாடும் கொதிக்குதடி அடுப்பு நீல. ஆத்தாடி வாருமடி அழைக்கின்ற உன் மகனும், ஆத்தாடி நீ வாருமடி அழைக்கின்ற உன் மகனும். பம்பை முழங்குதடி பரமேலம் பரபரிக்க, சிட்டுடுக்கை கொஞ்சிடவே சிறுமேனி ஓளமிட, சிட்டுடுக்கை கொஞ்சிடவே சிறுமேனி ஓளமிட. ஆத்தாடி அழைக்கிற அடி நீ வாருமடி, அடி நீ வாருமடி ஆட்சி வெறி ஆட்சினிய, அடி நீ வாருமடி ஆட்சி வெறி ஆட்சினிய.
அருள்வாக்கு நாயகிய இந்த அகிலத்தை காப்பவளே, அருள்வாக்கு நாயகிய இந்த அகிலத்தை காப்பவளே, ஐயன் யானனுடைய நாவினில் குடியிருந்து வாருமடி, ஐயா யானனின் நாவினிலே குடியிருந்து வாருமடி, அம்மா வம்பு பெரியாச்சிரிய கம்ப காமாட்சிதாய வருந்தி உன்னை நான் அழைத்தேன். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி.